வந்திருக்கிறது. ஆனால் மாணவர்களுக்கு இன்னும் சரியான விழிப்புணர்வு. எல்லா தேர்விலும் மதிப்பெண் பெறுவது போல திருக்குறளில் சரியாக மதிப்பெண் பெற்றால்தான் நீங்கள் தேர்ச்சி பெற முடியும் என்கிற நிலை வருகிறது. ஆகவே திருக்குறளை கட்டாயம் மாணவர்கள் படிக்க வேண்டும் என்கிற நிலை உருவாக்கத்தான் திருக்குறளை ஆகவே 10 கேள்வி கேட்டால் ஒரு கேள்வியை விட்டுவிடலாம், திருக்குறளை விட்டுவிடலாம் என்று நினைத்தால் நீங்கள் தோல்வி அடைய நேரிடும். ஆகவே திருக்குறளை தவிர்க்காமல் நீங்கள் படை எழுதக்கூடிய அளவிற்கு தேர்வு வரும். பார்த்தால் தான் முதலில் உங்களுக்கு திருக்குறள் பயிற்சியை கொடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட திருக்குறள் இன்று உலக வரையாக உலகத்தில் இருக்கிற அனைத்து நாடுகளும் அனைத்து மொழிகளும் முதல் உதாரணமாக கலை சிறந்த நூலாக விளங்குகிறது. அதனால்தான் ரஷ்யாவிலே 3 நூல்களை மிகவும் பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள். அதிலே திருக்குறள் ஒன்று. அந்த நாட்டு கேப்டன் 3 நூல்களை டங்ஸ்டன் என்ற ஒரு இழை ஒரு உலோகம் அந்த பெட்டியை வைத்து பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள். எப்படி புகம் வந்தாலும் அழியாத அளவுக்கு அந்த திருக்குறளை பாதுகாப்பாக ரஷ்யா வைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட திருக்குறளைத்தான் நாம் தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்று எல்லாம் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தொடக்கத்தில் என்னுடைய மாயபுஷன் சொன்னார், கற்க கசடர கற்றவை நிற்க அதற்கு தக. கற்க கசடுற, நீங்க படிக்கிறத உணர்ந்து படிக்கணும். எது படிக்கணும் சும்மா மனப்பாடம் பண்ணிட்டு நாளைக்கு ஒரு பிடிச்சிட்டு மார்க் வாங்கிட்டு போகக்கூடாது. பொருள் உணர்ந்து படிக்கணும். அது மட்டும் இல்லை, கல்வியில அந்த முதல் பொருள் அதுக்கு துணைக்கால் இருக்க கல்வி கற்க கசடர கற்றவை கற்றவின் நிற்க அதற்கு தக. துணைக்கால் இருக்கா? ஏன் இல்லை? கல்வியை கற்றால் யாருடைய துணையும் இல்லாமல் நீ உயரலாம் என்பதற்காகத்தான் வள்ளுவன் அந்த முதல் அதிகாரத்திலே துணைக்கால் போடாமல் ஒரு பொருள் எழுதியிருக்கிறான். அப்படிப்பட்ட உங்களுடைய கல்விக்கு இன்றியமையாதது இந்த திருக்குறள். திருக்குறள் தான் நம்முடைய வாழ்க்கை நெறி, வாழ்க்கை சட்டம். அந்த திருக்குறளை நீங்கள் மாணவர்களாகிய நீங்கள் இளம் வயதிலே இந்த பிஞ்சு உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டும் என்று அரசு கொண்டு வந்திருக்கிறது. அந்த முயற்சிக்கு நீங்கள் எல்லாம் ஒத்துழைக்க வேண்டும். நீங்கள் வளர வேண்டும், திருக்குறளை பயிர வேண்டும், திருக்குறள் மூலமாக உங்கள் வாழ்வு செப்பட வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.